புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 ரூபாய் வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்காக தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலை விழா தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கலை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நிகழாண்டு கலை விழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா, கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை மாநில இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி கலை விழாவை நிகழாண்டு சிறப்பாக நடத்துவது, இதற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கலை விழா தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன், இளங்கோவடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளர் இளவரசன், முனிசிபல் கமிஷனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு 100 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்களுக்கும் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி பேசி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இவ்விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் கலி யுவராஜ் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி, சதாசிவம், தனராசு, சரவணன், பிரேமாவதி மற்றும் பலர் செய்திருந்தனர்.
ஊசுடு தொகுதி கோபாலன்கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோயில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பணிக்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் ரூபாய் 2 லட்சத்திற்கான நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன், தலைவர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், சுப்பு, செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் நடனமாடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக ஆசிரியை சரோஜா நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்று கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்று கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்றுக்கரையோரம் மற்றும் கரையோர பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் உத்தரவு பிறப்பித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், all subjects admissions நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 04132357 செய்திகள் தொடர்கின்றன. PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் அப்போது அவர் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் கிளை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவர்கள் ஊர்வலத்தோடு கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள கர்ம வீரர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனையடுத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மாலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் கல்லறை பகுதியில் புதுச்சேரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் கிளை திறப்பு விழா தலைவரின் வழிகாட்டுதலின்படி துணைத் தலைவர் தலைமையில் தொகுதி தலைவர் ஏழுமலை, செயலாளர் பஞ்சவர்ணம், பொருளாளர் சரவணன், துணைத் தலைவர் ஐயனார், அவைத்தலைவர் பச்சையப்பன், கோபி, S. முருகன், செயலாளர் பஞ்சவர்ணம், துணை செயலாளர் சசிகுமார், இணை செயலாளர் செல்வம், செயற்குழு உறுப்பினர் கோபி, கோபால், சேகர், வெங்கடேசன், இளைஞரணி செந்தில், தமிழ், மணிகண்டன், வேலு, செயற்குழு பழனி, முத்துக்குமரன், ஆனந்த், விநாயகம், உதயா, சக்திவேல், முத்துக்குமார், மகளிரணி ராணி, அலமேலு, புவனா ஆகியோர் முன்னிலையில் தொகுதி பெயர் பலகை திறக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை தலைமையேற்று நடத்திய சோலைநகர் கிளை பொறுப்பாளர்களை வாழ்த்தி மாநில தலைமை கௌரவித்தது. புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் சதா. இவரது தலைமையில் 25 பேர் சேர்ந்து விசைப்படகு மற்றும் சுருக்கு வலை வாங்கி கூட்டாக தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த இவர்களது படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. படகிலிருந்து வந்த புகையை கண்டதும் கரையில் இருந்த மீனவர்கள் வேறொரு படகு மூலம் சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள்ளாக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்ஜின் மற்றும் வலைகள் முழுவதுமாக எரிந்து நாசமானது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறை இயக்குநரிடம் நிவாரணம் வழங்கக் கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மனு அளித்துள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு குயவர்பாளையம் குடியிருப்பு வாசிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு குயவர்பாளையம் குடியிருப்பு வாசிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வீரப்பன், இளங்கோ, P. ராமு, M. ராமு, குமார், நாகரத்தினம், ஞானசேகரன், ராமதாஸ், வழக்கறிஞர் மூர்த்தி, குயவர்பாளையம் ரமேஷ், APRL மணி, பன்னீர், முருகன், ஏழுமலை, பழனி, சிவராஜ், ராமலிங்கம், வழக்கறிஞர் நித்யா, மாரியப்பன், சுகுமார், வெங்கடேசன், வசந்த், ஏழுமலை, முனுசாமி, ராஜேந்திரன், தட்சிணாமூர்த்தி, மணி, நரசிம்மு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் முன் அறிவிப்பு இன்றி குளத்தை தூர் வருவதாக கூறி அங்கிருந்து மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்று உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். கோயில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இது குறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் கோயிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோயில் குளம் தூர்வாரப்பட உள்ளதால் அங்கிருந்த மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், ஆதலால் மீன்களை மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும்,
அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அரசுக்கு உரிய கோயில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.